Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நாங்க how to choose kitchen containers அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட வந்திருக்கோம். கிச்சன் கண்டெய்னர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி ஹை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம உப்பு வாங்குறதுலேருந்து கற்பூரம் வைக்கிற வரைக்கும் எல்லாமே we are using storage containers இல்லையா? எல்லாமே மூடி போட்டதை நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கிச்சனில் ஐட்டம்ஸ் வாங்குவோம். சிலது நம்ம 5 kg வாங்குவோம், சிலது நம்ம 3 kg வாங்குவோம், சிலது 1 kg வாங்குவோம், சிலதெல்லாம் 100 grams, 50 grams, 80 grams வாங்குவோம். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸில் எந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நம்மளுக்கு மெயினாக முக்கியமானது என்னது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நம்மளுக்கு பார்த்த உடனே இதுக்குள்ளே இதுதான் இருக்குன்றது தெரியணும். முன்னாடி காலத்தில் எல்லாருமே ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது. அப்புறம் ஸ்டீல்ல என்ன பண்ணா, மூடியில வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் அக்ரலிக் மூடியை கொண்டு வந்தா, அது மேல் வழியா பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம இப்போ ஸ்டீல்லேருந்து மாறுறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கிளாஸ் இருக்குது, இல்லாட்டி இப்போ நாங்கள் காமிக்க போகிறோம் வீடியோவில் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. கிளாஸ் கண்டெய்னர் எங்கள் அம்மாவோட ஃபேவரட். எங்கள் அம்மா 2 டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் கண்டெய்னரும் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ காமிக்க போகிறதும் யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் கண்டெய்னரில் பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் கிடைக்கிறது இல்லை. சின்ன 100 grams to 500 grams வரைக்கும் தான் கிடைக்குது. கிடைச்சாலும் 3 kg கண்டெய்னர்ஸ் கிடைக்கிறதா? 3 kg கண்டெய்னர்ஸ்க்குள்ள 3 kg சாமான போட்டு நம்மளால தூக்கவே முடியாது. ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஒரு ஆப்ஷன் இப்போ நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். இப்போ நம்ம எப்படி கண்டெய்னர் சூஸ் பண்ணுறோன்னு சொல்லுவேன். இது ஆல் அக்ரலிக் கண்டெய்னர், எல்லாமே அக்ரலிக் கண்டெய்னர். இதில் நம்ம இது 3 கிலோ பிடிக்கும். இந்த அக்ரலிக் கண்டெய்னர் 3, நம்ம 3 கிலோ 5 கிலோ எது வாங்குவோம். நம்ம அதிகமாக வாங்குறது இட்லி அரிசியாக இருக்கும். இதில் 3 கிலோ பிடிக்கும். 3 கிலோட ஜாஸ்தி வந்ததுன்னா ரப்பர் பேக் கொண்டு ட்ரம்லையோ இல்லை ஸ்டோரேஜ் பேசி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த அதிகம் வாங்குறது சுகர். இது எல்லாமே 3 கிலோ கண்டெய்னர். அடுத்தது வாங்குறது ஆட்டை, அதாவது கோதுமை மாவு. 3 கிலோங்கிறது வழிய இல்லையா? வந்துட்டு ஃபுல்லாக வைக்கல இன்னைக்கு, ஃபுல்லாக சப்பைக்கு குறைஞ்சிட்டே இருக்குமே. பட் இது 3 கிலோ பிடிக்கும், 3 கிலோ கொள்ளும். இது உளுத்தம்பருப்பு. இதே மாதிரி தான் அதிகம் வாங்குறது இட்லி அரிசி, உளுத்தம்பருப்பு. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு. 3 கிலோ வாங்கினோம்னா இதை கரெக்டாக 3 கிலோ வச்சுக்க முடியும். இன்னுமா காலியாக இருக்குது? இல்லை, எடுத்து போடணும். காலியாக வாஷ் பண்ணிட்டு போடணும். அடுத்தது 3 கிலோக்கு அடுத்தது நம்ம 2 கிலோ வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் நான் மிளகாப்பழம் வரமிளகா போட்டு வச்சுருக்கேன். இதில் காஃபி பொடி போட்டு வச்சுருக்கேன். இது 2 கிலோ பிடிக்கும். 2 கிலோக்கு அடுத்தது 1 கிலோ. இது 1 கிலோ இருந்து 1.25 கிலோ வரைக்கும் இது பிடிக்கும். இதில் நான் இட்லி பொடி மிளகாப்பொடி போட்டு வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் போட்டு வைக்கலாம், என்ன வாங்காத அனுசரிச்சு. அடுத்தது 1 கிலோ கரெக்டாக பிடிக்கிற கண்டெய்னர். இது அதை விட ஜாஸ்தி பிடிக்கும், 1.5 கிலோ பிடிக்கும். இது 3 கிலோ பிடிக்கும். இது 2 கிலோ, இது 1.5 கிலோ, இதெல்லாம் 1 கிலோ. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 கிலோ சுகர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 3 கிலோ போட்டால் இதில் எனக்கு 1 கிலோ போட்டுறேன் டெய்லி யூஸுக்கு. எனக்கு இது டெய்லி தொடர்ந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது 1 கிலோ கரெக்டாக இருக்கும். 1 கிலோ நான் இதில் சுகர் போட்டிருக்கேன். இதோ கடலை மாவு 1 கிலோ தான் வாங்குவேன், அது போட்டு. இதில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டெய்னர் வந்திருக்கு, ஸ்லைடிங். இதை இதை இப்படி திறந்து ஒரு ஸ்பூனால் சாமான் எடுத்துக்கலாம். திரும்ப இப்படியே க்ளோஸ் பண்ணலாம். இப்போ அதில் நான் என்ன போட்டிருக்கேன், அதுலேயும் 1 கிலோவும் 1/2 கிலோவும் இருக்குது. இது 1 கிலோ, இது 1/2 கிலோ. இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா டீ பொடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இது 1 கிலோ, இது 1/2 கிலோ. சரி, 1/2 கிலோ போடுவேன். 100 கிராமுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க. இது அக்ரலிக்கில் 100 கிராம் கண்டெய்னரும் வருது. இது நம்ம கடுகு, ஜீரகம், வெந்தயம், நல்ல மிளகு எல்லாம் வாங்குறோமே, 100 கிராம் வாங்குறோமே, சில்லி பவுடர், அது இதை போட்டோம். இப்போ இதெல்லாம் அக்ரலிக் கண்டெய்னர். சப்போஸ் உங்களுக்கு கிளாஸ் கண்டெய்னர் வேணும் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் கண்டெய்னர் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதை நல்லா பார்த்து. இது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னர். எந்த காரணத்தை கொண்டு உள்ளுக்குள்ளே எறும்பு போயிடுமோ, நாற்று போயிடுமோ ஒரு கவலை இல்லை. இது ஜஸ்ட் ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு மைக்ரோசாஃப்ட் கிளாத்தால் இதை நம்ம தொடச்சிக்கலாம். மைக்ரோ ஃபைபர் கிளாத்தால் தொடச்சா நீட்டாக இருக்கும். ஸோ நீ என்ன இப்போ சொல்ல வரனா, கிச்சன் ஸ்டோரேஜ் யூனிட்டை இந்த மாதிரி நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். சரி, எங்கேருந்து வாங்குற இது எல்லாத்தையும்? நான் இதோட ஹோம் சென்டரில் வாங்கியிருக்கேன்.
ஓகே. அதனால நீங்களும் ஹோம் சென்டர் இது கிடைக்கிறது செட்டாக கிடைக்கிறது. அட் அ டைம் வாங்க முடியாது. நியாயமான பாயிண்ட். எப்படி சேர்த்து வாங்குறது? நான் இதை சேர்த்து வாங்கலை. 1 கிலோ கண்டெய்னர் 3 கிலோ கண்டெய்னர் முதல்ல வாங்கினேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் இது ஒரு அன்பாக்சிங் போட்டிருக்கேன். இந்த 3 கிலோ கண்டெய்னர் அன்பாக்சிங் ஒன்று நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பேன். இந்த 3 கிலோ என்ன பண்ணலாம் சொன்னால் முதல்ல 3 கிலோ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கிலோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். செட்டை வாங்கும் போதே உங்கள் அதை என்னெல்லாம் கடைசாமான் 3 கிலோ வாங்குவேள் அப்படின்னு நினச்சிட்டு அந்த 3 கிலோ கண்டெய்னர் முதல்ல வாங்கணும். எதெல்லாம் 1 கிலோ வாங்குவேள் அப்போ அந்த மாதிரி சின்ன கண்டெய்னர் 1 கிலோ கண்டெய்னர் வாங்கணும். அதுக்கப்புறம் நீ இந்த 3 கிலோவோட கண்டெய்னர் வாங்கி குறைஞ்சது எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்? ஏன்னா அது லுக்கு ஓல்டு லுக்கு கொடுக்கறதா கரெக்ட் இல்ல நியூ லுக்காவே இருக்கா இல்ல ஒரு பழைய பிளாஸ்டிக் லுக் கொடுக்கறதா? இல்ல பழைய பிளாஸ்டிக் கொடுக்கறதே கிடையாது. இந்த இதெல்லாம் வாங்கி நான் வந்து இந்த 5-6 வருஷம் இருக்கும். 5-6 வருஷம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு எது யாராலும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணா நல்லா வச்சுக்கலாம். அப்பப்போ காலி ஆகணும்னு தேய்ச்சிக்கலாம். இல்ல எனக்கு இந்த மூடி பிரேக்கேஜ் இஷ்யூ ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இப்படி சொன்னேன், ஜஸ்ட் இப்படி தொடச்சா போதும். உங்களுக்கு என்னைக்கு டைம் துடைக்கலாம். காரியால வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எல்லாமே அட் அ டைம். இப்போ நான் நல்லா இருக்கேன் இல்லையா, எனக்கு எல்லாமே அட் அ டைம் வாஷ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவேன், கிட்டத்தட்ட காலி ஆனோடனே 3-4 சேர்த்து வாஷ் பண்ணுற வழக்கம். நீங்கள் ஜஸ்ட் இப்படி தொடச்சா மட்டும் போதும். அது எப்போதும் துடைக்கலாம் வேண்டாம். என்னைக்கு டைம் இருக்கோ, என்னைக்கு மூடு இருக்கோ அன்னைக்கு பட் தொடச்சா நீட்டாகும். கண்ணாடி ஒரு இதுவும் வச்சிருக்கேன்னு சொல்றேன். ஸ்டோரேஜ் கண்டெய்னர் உனக்கு எது வாக்கா இருக்கு? கண்ணாடி கண்டெய்னர்ஸ் வாக்கா, அக்ரிலிக் கண்டெய்னர்ஸ் வாக்கா? வாக்கு கொஞ்சம் பயப்பட வேண்டாம். திறந்து மூடுறதுக்கு எடுத்து ஹேண்டில் பண்ணுறது. கண்ணாடி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் எனக்கு கண்ணாடி பிடிக்கும்ங்கிறதால நான் கண்ணாடி கண்டெய்னர் நிறைய வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு ஒன்லி கிளாஸ் கண்டெய்னரோட வீடியோ போடுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நீங்களும் இந்த இப்போ Black Friday சேல் நடந்துட்டுருக்கு ஹோம் சென்டரில். either you can order it via Amazon or you can walk into home center. இந்த மாதிரி உங்களுக்கு செட்டாக வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.